எவன் என்னன்னா போட்டோம். ஏம்மா 10 பேர் அம்மனமாக ஓடணும், நீ அம்மனமாக ஓடணும்னு அவசியமே கிடையாது. நீ துணி போட்டும் போ. நீ துணி போட்டு பாரு, உன்னை பார்த்து அந்த 9 பேர் துணி போடுவாங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, நீ கரெக்டாக இரு. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் கரெக்டாக தான் இருக்கேன், இந்த சொசைட்டி என்னை வாழ விடலை, நான் கரெக்டாக தான் இருக்கேன், என்னை சுற்றி இருக்கவங்க சரியில்லை. ஆடுறவனுக்கு வாசல் கொண்ட மாதிரி நீ மற்ற மேலே குறை சொல்லாது. நீ யாரு, உனக்கானது வந்து சேரும். அதை விட்டுட்டு இருக்கிறத விட்டு பறக்கிறது ஆசைப்பட்டேன், நடக்கிறதுக்கு வாகனம் கூட எல்லாமே நடந்து போக வேண்டியது தான். லாஸ்ட்டில் எல்லாமே ஜீரோவில் வந்து நிற்போம். கர்மா மோசமானதுமா. நிறைய பேர் நினைக்கிறாங்க, நான் கூட நீங்கள் லாஸ்ட் டைம் ஒரு வீடியோவில் கேட்டிருந்தீங்க, என்ன ஞாபகம் இருக்கா, இந்த டேட்டில் பிறந்தோம் அதே ரஜினி சூப்பர் ஸ்டாராக இருக்காரு, அதே டேட்டில் பிறந்தோம் ஒருத்தர் மீன்பாடி ஓட்டுறான். ஆமாம், போன வாரம் பேசியிருந்தோம் இல்லையா? திருப்பியும் சொல்கிறான் ரீகனண்டா. 12/12/12 பிறந்த சூப்பர் ஸ்டாரு உச்சத்தில் இருக்கார். நாட்டில் தெரியாத மனுஷனே கிடையாது அவரை. வேர்ல்டு சீனாவில் போய் அவர் ஃபோட்டோ காமிச்சாலும் தெரியும், யூகே, யூஎஸ், நெதர்லாண்டு எந்த நாட்டில் போய் காமிச்சாலும் தெரியும். அதே டேட்டில் அதே நட்சத்திரத்தில் அதே டைமில் பிறந்தவன், எல்லாமே சேம், அதே ஜாதகம், அதே நட்சத்திரம், அதே எல்லாமே சேம் டைம், அதே நொடி பிறந்து இருக்காங்க, மீன்படி ஓட்டுறாங்க. என்ன சொல்வீங்க?